ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராக தயாநிதி இருந்தபோது ஏர்செல் நிறுவன பங்குகளை வலுக்கட்டாயமாக மேக்சிஸ் நிறுவனத்திடம் விற்க வைத்ததாகவும் இதற்கு பிரதிபலன் பெற்றதாகவும் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் முன்ஜாமீனுக்கு போராடிய கலாநிதி, தயாநிதி இருவரும் இறுதியில் சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து திங்களன்று சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இருவரையும் ஜாமீனில் விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட விசைப்படகுகளை மீட்க இந்திய குழு இலங்கை சென்றுள்ளது. பல்வேறு காலகட்டத்தில் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களின் படகுகளை சிறைப்பிடித்தது. படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி மீனவ அமைப்புகள் தொடர் போராட்டங்களை நடத்தினர். மத்திய அரசின் வலியுறுத்தல் காரணமாக இலங்கை அரசு படகுகளை விடுவிக்க உத்தரவிட்டது. முதற்கட்டமாக 35 படகுகளை தமிழகம் கொண்டு வருவதற்காக நாகை, புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் பகுதிகளைச் சேர்ந்த 140க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 20 விசைப்படகுகளில் புறப்பட்டனர். இக்குழுவினருக்கான டீசல், உணவு மற்றும் பழுது நீக்கும் செலவு அனைத்தையும் தமிழக அரசு ஏற்றுள்ளது. உலகக்கோப்பை காலிறுதிக்கு தகுதி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்தும் பாராட்டும் குவிந்துள்ளன. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தனது கடைசி லீக் போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தியது. காலிறுதிப் போட்டி மட்டுமின்றி அடுத்தடுத்த போட்டிகளிலும் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்க வேண்டுமென வாழ்த்தும் பாராட்டும் குவிந்துள்ளன. உலகக்கோப்பையின் லீக் போட்டிகளில் இந்திய அணி பேட்டிங் மட்டுமின்றி பவுலிங், ஃபீல்டிங் என்று அனைத்திலும் சிறப்பான முறையில் திறமையை வெளிப்படுத்தியுள்ளதாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 6 லீக் போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்திய அணி மார்ச் 19ஆம் தேதி நடக்கும் காலிறுதிப் போட்டியில் வங்கதேசத்துடன் மோதுகிறது. வெற்றி பெற வாழ்த்துவோம். சென்னை விமான நிலையத்தில் 36வது முறையாக தடுப்புச்சுவர் கண்ணாடி உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக நவீன வசதிகளுடன் கூடிய உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முனையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விமான நிலையத்தில் இதுவரை 11 முறை மேற்கூரைகளும், 10 முறை கண்ணாடி கதவுகளும், 9 முறை தடுப்பு கண்ணாடிகளும், 5 முறை சுவற்றில் பதிக்கப்பட்ட கிரானைட் கற்களும் உடைந்து விழுந்துள்ளன. இந்நிலையில் ஞாயிறன்று இரவு 36வது முறையாக உள்நாட்டு புறப்பாடு முனையத்தில் உள்ள தடுப்புச்சுவர் கண்ணாடி உடைந்து விழுந்தது. இவ்விபத்தில் யாருக்கும் காயம் இல்லை என்ற போதிலும் விமான பயணிகள் பீதியடைந்துள்ளனர். நில ஆர்ஜித மசோதாவை அதிமுக ஆதரித்தது தவறு என்று தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய நிர்வாகக் குழு உறுப்பினர் தா பாண்டியன் நாகையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நிலம் கையகப்படுத்துவது சட்டம் அல்ல, விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக நிலத்தை பறிக்கும் சட்டம் என்று தெரிவித்த அவர் இந்த மசோதாவை அதிமுக ஆதரித்தது முழு தவறு என்றும் கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிப்பது என்பது முழு தவறு. அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். கற்கும் பாரதம் திட்டத்தின் திருநங்கைகள் ஆர்வமுடன் பங்கேற்று தேர்வு எழுதினர். விழுப்புரம் மாவட்டத்தில் கற்கும் பாரதம் திட்டத்தின் கீழ் திருநங்கைகளுக்கு அடிப்படை கல்வி கற்றுத்தரப்பட்டது. இதில் 30 திருநங்கைகள் பங்கேற்றனர். இதற்கான தேர்வுகளை எழுதியுள்ள திருநங்கைகள் தாங்கள் படித்ததை மற்றவர்களுக்கு கற்பிப்போம் என்று உறுதி தெரிவித்தனர். நாங்கள் அக்டோபர் மாதம் இந்த கற்கும் பாரதத்தின் மூலமா திருநங்கைகளுக்கு, படிக்க தெரியாத திருநங்கைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவு திறனை வளர்த்துக்கிட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு 30 பேர் நாங்கள் 6 மாசமா அந்த கோச்சிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 25 பேர் இன்னைக்கு பரீட்சை எழுதிருக்காங்க. இன்னைக்கு மார்ச் 15 கிட்ட எங்கள்கிட்ட பரீட்சை எழுத சொன்னாங்க. எல்லா திருநங்கைகளும் நாங்கள் 25 பேர் பரீட்சை எழுதியிருக்கோம். இது எங்களுடைய திருநங்கைகளுக்கு முன்னேற்றத்திற்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டதில் மதுபோதையில் இருந்த 2 பலியாகினர். வேலூர் மாவட்டம் கடம்பூரைச் சேர்ந்த சூர்யாவும் அவரது நண்பர் தபரேஷ் என்பவரும் பணி முடித்து இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பினர். இருவரும் தேவலாபுரம் வந்தபோது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதினர். இவ்விபத்தில் மதுபோதையில் இருந்த சூர்யா, தபரேஷ் இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். இருவரது உடல்களும் மீட்கப்பட்டு ஆம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. ஆம்பூர் நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாழைத்தார்களை பொலிவுடன் பாதுகாக்க பாலிப்ரோபிலைன் உரைகள் அறிமுகமாகி உள்ளன. உலக அளவில் வாழை உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. பெரும்பாலும் உள்நாட்டு தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் வாழைப்பழங்கள் பல்வேறு காரணிகள் மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகளால் சர்வதேச சந்தையில் ஏற்றுமதியில் குறைவாகவே உள்ளது. சீரற்ற பழ அளவு, நிறம், பழத்தோள்களில் தோன்றும் கரும்புள்ளி, பூச்சி தாக்குதல் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. இந்த பாதிப்புகளை தடுக்க கொண்டுவரப்பட்ட தொழில்நுட்பமே வாழைத்தார் பாதுகாப்பு உரைகள். இது சூரிய ஒளி, காற்று மற்றும் ஈரப்பதத்தை தடுக்காது. பாலிப்ரோபிலைன் என்ற பொருளால் தயாரிக்கப்பட்ட இந்த உரையானது இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் சந்தி மரித்தம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 1ஆம் தேதி திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் சந்தி மரிச்சம்மன் கோவிலில் 1008 விளக்கு பூஜை நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான பூஜை பொருட்களை ஜோதி வழிபாட்டு குழுவினர் வழங்கினர். கோவில் நிர்வாக அதிகாரி முன்னிலையில் 1008 விளக்குகள் ஏற்றி பெண்கள் பயபக்தியுடன் அம்மனை வழிபட்டனர். கல்யாணியே
திருச்சியை அடுத்த உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவில் தெப்ப உற்சவம் விமர்சையாக நடந்தது. கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய தெப்ப திருவிழாவின் முக்கிய வைபவமான தெப்ப உற்சவம் ஞாயிறன்று இரவு நடந்தது. கமலவல்லி தாயார் சாய்ந்த கொண்டை அணிந்து பதக்கம் மற்றும் திருவாபரணங்கள் சூடியும் தெப்பத்தில் எழுந்தொருளினார். 3 முறை தெப்பம் வலம் வந்தது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதிசயம், ஆச்சரியம், ஆனால் உண்மை. உலகில் முதலாவது ஆண் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை தென்னாப்பிரிக்க மருத்துவர்கள் செய்து சாதனை படைத்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் சுன்னத் நிகழ்ச்சியின் போது நடந்த தவறால் ஒரு இளைஞரின் ஆண் உறுப்பை 3 ஆண்டுகளுக்கு முன் அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டியதாயிற்று. தற்போது 21 வயதாகும் அந்த நபருக்கு கேப்டவுன் டிகர்பர்க் மருத்துவமனையில் ஆண் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை 9 மணி நேரம் நடந்து வெற்றிகரமாக முடிந்துள்ளது. As far as we are aware, looking at the internet publications, etc. திங்கட்கிழமையன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை 56 ரூபாய் குறைந்து 19,704 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,463 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராம் 38 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 35,735 ரூபாயாக உள்ளது. ஆரோகணம் படத்தை இயக்கிய லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மை சம்பவத்தை திரைப்படமாக இயக்க உள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் சொல்வதெல்லாம் உண்மை தொடரை நடத்தி வரும் லட்சுமி ராமகிருஷ்ணன் இதற்கான பணிகளை துவக்கியுள்ளார். சொல்வதெல்லாம் உண்மையில் தன்னை பாதித்த சம்பவங்களை தொகுத்து திரைப்படமாக இயக்குகிறார். ஏப்ரல் முதல் வாரத்தில் முறைப்படி அறிவிப்பை வெளியிட உள்ளார்.